இங்கு கூடியுள்ள நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அவனியாபுர வரலாற்றில் இளைஞர்களின் களப்பணியுடன் பெரியோர்களின் அறிவுரை மற்றும் அவர்களுடைய ஆதரவுடன் நடைபெற இருக்கும் இக்கற்றல் மைய திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் சிஸ்டாட் அறக்கட்டளை மிக்க மகிழ்ச்சியுடன் அடைகிறது. இந்நிகழ்ச்சியில் முதல் துவக்கமாக வரவேற்பு உரை ஆற்றுவதற்காக சிஸ்டாட் துணைத் தலைவர் அகமது அஃபான் MBA இப்பொழுது உங்கள் மத்தியில் உரையாற்றுவார். இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈகை அறிவு சமூக மேம்பாட்டு செயல் அறக்கட்டளையின் கற்றல் மைய திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சிஸ்டாட் அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நம் அழைப்பை ஏற்று அறக்கட்டளையின் கற்றல் மையத்தை திறந்து வைக்க வருகை புரிந்திருக்கும் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் திருவிடைமருதூர் பிளாக் மதிப்பிற்குரிய ஜாபர் சித்திக் அவர்களை சிஸ்டாட்டின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நமது ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்குரிய முகமது நூருல் சித்திக் அவர்களை வருக வருக என சிஸ்டாட்டின் சார்பாக வரவேற்கிறோம். ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் மதிப்பிற்குரிய மார்க்கஸ் ஸ்டாலின் அவர்களை வருக வருக என அழைக்கிறோம். ஆடுதுறை ரைசிட்டி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளாளரும் மற்றும் அஸ்லாம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தலைவருமான மதிப்பிற்குரிய MJA ஜமால் முகமது இப்ராஹிம் அவர்களை வருக வருக என சிஸ்டாட்டின் அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்கிறோம். அஸ்லாம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளருமான மதிப்பிற்குரிய AM ஷாஜஹான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது அறக்கட்டளையின் கற்றல் மையத்தை திறப்பு விழாவிற்கு சிங்கப்பூரில் இருந்து வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய டாக்டர் S முகமது ரஃபீக் அவர்களை சிஸ்டாட்டின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் பிரசத் மேல்நிலை பள்ளியின் தலைவர் மதிப்பிற்குரிய நசீர் முகமது அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பிரசத் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் மதிப்பிற்குரிய ஹாஜ் முகமது அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். AVM நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளாளர் மதிப்பிற்குரிய AVM குமாயின் கபீர் அவர்களை சிஸ்டாட்டின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஆடுதுறை வெற்றி மருத்துவமனை மருத்துவர் மதிப்பிற்குரிய அரவிந்த் விமல் அவர்களை வருக வருக என சிஸ்டாட்டின் சார்பாக வரவேற்கிறோம். மற்றும் மூலங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியை மதிப்பிற்குரிய ஹேமாவதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவனியாபுரம் மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நாட்டமை மதிப்பிற்குரிய கஜினி முகமது அவர்களை வருக வருக என சிஸ்டாட்டின் சார்பாக வரவேற்கிறோம். ஆடுதுறை ஜாமியா மஸ்ஜித் நாட்டமை மதிப்பிற்குரிய TUM சித்திக் அகமது அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த வரவேற்புரை ஆற்ற வாய்ப்பளித்த சிஸ்டாட் நிர்வாகத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை ஆற்றிய அஃபான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிஸ்டாட் நிறுவன தலைவர் ஹாமித் ரஷீத் BTech MBA அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இங்கு கூடியுள்ள நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, இதுவெல்லாம் நடக்குமா, இதுவெல்லாம் சாத்தியமாகுமா என்று கேள்வி கேட்டவர்கள் பலர். அவர்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தந்திருக்கும் என்னுடைய இறைவன், அவனுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக. இரண்டாவதாக, என்னுடைய தோழர்கள் ஆரம்ப காலம் முதல் இந்த நிமிடம் வரை என்னுடன் தோளோடு தோள் நின்று எனக்காக இவ்வளவு வேலை செய்யும் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக. மூன்றாவது, என்னுடைய தாய் தந்தை குடும்பத்தார்கள் உறவினர்களுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக. நான்காவது, இங்க திரளாக நீங்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக. சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றி செலுத்தியவனாக.
நன்கொடை வழங்கி இந்த கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தந்த அந்த நல்லுள்ளங்களுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த அறக்கட்டளையோட நோக்கம் என்ன, நம்ம என்ன பணி செய்யறோம், என்ன திட்டம் வச்சிருக்கிறோம், இதை பத்தி நீங்க பேசுங்க தான் சொல்லியிருந்தாங்க. அறக்கட்டளையோட நோக்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு 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 வியூ ஒண்ணு இருக்குது. எப்படின்னா, ஒரு சராசரி ஒரு மனிதனோட கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த கல்வியையும் வேலை வாய்ப்பையும் வைத்து அவர்கள் ஒரு நல்ல அரசு அதிகார பதவிக்கோ அல்லது தனியார் அதிகார பதவிக்கோ அவங்க போகணும். அப்படி போகும்போது அவங்க லஞ்ச லாவணியம் இல்லாம அவங்க உண்மையாகவே உழைத்து அவர்கள் அந்த உழைப்பின் மூலம் கிடைக்க பெறுகின்ற பொருளாதாரத்தை வைத்து அவங்க சமூகத்துல ஒரு அந்தஸ்தை அவங்க உருவாக்கிக்கணும். அந்த சமூக அந்தஸ்தை வைத்து அடுத்த தலைமுறைகளை அவர்கள் அதே மாதிரி சமூக நீதி, சமூக நல்லிணக்கத்தோட அவங்க சொல்லி கொடுத்து இந்த ஒரு சமூக சிந்தனையோட அவங்க ஊட்டி வளர்க்கணும். அப்படிங்கிறதுக்கு அதுக்காக தான் நம்ம என்னன்னா அந்த மாதிரி செய்யணும். அப்படி அந்த மாதிரி செய்யணும்னா நம்ம என்ன திட்டம் வகுக்கலாம்னு நாங்க எல்லாமே ஆலோசனை பண்ணோம். அந்த மாதிரி ஆலோசனை பண்ணும்போது நம்ம ஒரு சென்டர் ஒண்ணு உருவாக்குவோம். ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஊர்லனா கேரியர் கைடன்ஸ் எல்லா ஊர்லயும் நடத்துவாங்க. 12th முடிச்சதுக்கு அப்புறம் அது எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் வச்சு நடத்தும் போது அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டேது. ஒரு நாள் ப்ரோக்ராமோட முடிஞ்சு போயிடுது. அப்ப அது ஒரு நாள் ப்ரோக்ராமோட நம்ம முடிஞ்சிடக்கூடாது, கண்டினியூஸா ஃபாலோ அப் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில நாங்க என்ன பண்ணோம், ஒரு கற்றல் மையம்னு ஒன்று ஓபன் பண்ணுவோம். டியூஷன் சென்டர்னு இல்லாம கற்றல் மையம், லேர்னிங் சென்டர். இங்க நிறைய விஷயத்த கத்துக்கணும். ஒன்லி ஸ்கூல் சிலபஸ் மட்டும் இல்லாம ஒரு சமூகத்துல எப்படி நம்ம பயணிக்கணும், பிரசன்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி பல வகையான ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கற்றல் மையம்னு பேர் வச்சிருவோம்னு சொல்லி பேர் வச்சுட்டோம். அப்போ கற்றல் மையத்துல என்ன செய்ய போறோம், முதற்படியா எல்லா பசங்களையும் நம்ம அவங்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். டைரக்டா போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா, 6வதுல இருந்து 10வது வரைக்கும் டியூஷன் சென்டர் வைப்போம். ஸ்கூல் சிலபஸ் எப்படி நம்ம போக்கஸ் பண்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கு இன்டர்வியூ இதுலலாம் அவங்க பயனடைகிற வகையில ஒரு ஆப்டிடியூட் ஸ்கில் டெவலப் பண்ற வகையிலயோ இல்ல பொது அறிவு மேம்படுத்துற வகையிலயோ இந்த மாதிரியான கிளாஸஸ், அதே மாதிரி ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வெர்ச்சுவலாவோ வெபினராவோ நம்ம கிளாஸஸ் வைப்போம். அதனால தான் நம்ம ப்ரொஜெக்டர் செட்டப்லாம் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி வச்சு செய்யும் போது அந்த மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகவும் டைரக்டா ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டோட கனெக்டிவிட்டி கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அந்த ஃபீல்டுல என்ன செய்யலாம், எது செய்யலாங்கிறது அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை இவங்களோட கனெக்டிவிட்டி பண்றோம். அப்போ ஏன்னா ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும். சின்ன வயசுல ஐபிஎஸ் ஆகணும், அதாகணும், இதாகணும். எனக்கு பைலட் ஆகணும் ஆசை இருந்துச்சு, ஆனா சரியான கைடன்ஸ் இல்லை. அப்ப இப்ப நிறைய டெக்னாலஜி வளர்ந்ததுனால எல்லாருடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அந்த பசங்களை எல்லாத்தையுமே அவங்க தனியா எடுத்து அந்த பசங்களை மேம்படுத்துறதுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களை நம்ம ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு கரெக்டா அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை கனெக்டிவிட்டி பண்ணி நம்ம கொடுக்கணும். இது நமக்கு முதலாவது. இன்னொன்னு, நான் ஈக்குவலைஸ்டு சோசியல் ஸ்ட்ரக்சர், அதாவது சமநிலையற்ற ஒரு சமூகத்துல பசங்க எல்லாருமே சமமா உட்காரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தியல். அப்போ டெஸ்க் சும்மா சாதாரணமா தரையிலையோ அல்லது ஒரு சேர்லயோ உட்கார வைக்காம அந்த பிள்ளைங்க இங்க படிச்சுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு குட் என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில டெஸ்க்கை நாங்க செலவு பண்ணி அதுக்கு எல்லாமே நன்கொடை தான் வாங்கி செஞ்சோம். டெஸ்க்கை நாங்க சூப்பரா போட்டிருக்கிறோம். அதே மாதிரி சிசிடிவி, பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல இங்க வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாருக்குமே நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். சுத்தி ஸ்கிரீன் அடிச்சிருவோம். இது போக நம்ம மேலும் என்ன செய்யறோம் அப்படின்னா, பிள்ளைங்க பிரசன்டேஷன் ப்ரொவைட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் நாலேஜ் தேவைப்படும் அப்படிங்கறத அந்த பிள்ளைங்களை விட்டே நம்ம தயார் பண்ண சொல்லி அவங்கள இங்க ஒரு 4 பேர் மத்தியில நீங்க பேசுங்க அப்படின்னு நம்ம அந்த ஸ்கில்லே டெவலப் பண்றதுக்கு அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாம் இருக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து கத்து கொடுக்கறதுனாலதான் இதுக்கு பேரு கற்றல் மையம் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். நார்மலா டியூஷன் சென்டர் கிடையாது. இது எங்களுடைய பணிகள். நோக்கத்தை முதல்ல சொல்லிட்டேன், அடுத்து பணிகளை சொல்லிட்டேன். எங்களுடைய திட்டம் என்பது மிஷன் பேக் போன் ஆஃப் தி சொசைட்டி 2030. அவனியாபுரத்தை பொறுத்தவரைக்கு மொத்தம் 4 கேட்டகரியான கம்யூனிட்டிஸ் இங்க இருக்குது. ஒன்னு பிசி முஸ்லீம், இன்னொன்னு பிசி, எம்பிசி, எஸ்சி. 4 கேட்டகரியில இருந்தும் 2030க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஐஏஎஸ் அல்லது ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஎஃப்எஸ், ஒரு ஐஆர்எஸ், எந்த பொசிஷனா இருந்தாலும் சரி அரசு அதிகாரத்துக்கு அந்த பையனையும் பொண்ணையும் நம்ம அனுப்பிடணும். அப்ப அதுக்குண்டான நம்ம ஃபீல்டு எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப அந்த எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கோஆர்டினேட்டர், குறைஞ்சது ஒரு கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற அடிப்படையில 18 தெருக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 31 நாங்க கோஆர்டினேட்டர்ஸை நியமிச்சு அந்த கோஆர்டினேட்டர்ஸ் மூலமா தான் நாங்க ஒவ்வொரு தெருக்கும் பசங்களை வச்சு அணுகி டியூஷனுக்கு எல்லாமே சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நம்மளை கண்டினியூஸா கால் பண்ணியும் என்கொயரி பண்றாங்க எஜுகேஷன் சம்பந்தமா. வெறும் 10th வரைக்கும் தான் நம்ம செய்வோமா அப்படிங்கிறது கிடையாது. ஃபியூச்சர்ல வர வருஷத்துலேயே 11th 12th நம்ம கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி தான் பிளான். வேற இடத்துல வச்சு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
இது இல்லாம இந்த குரூப் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு டைரக்டா போய் நம்ம அப்ரோச் பசங்களை பண்ணாம அவங்க ஃப்ரீ டைம் எதுன்னு நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, ஏன்னா நாங்களாம் அந்த செட்ல இருந்து இப்போதான் வந்ததுனால நாங்க கொஞ்சம் பசங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் ஈஸியா அப்சர்வ் பண்ணிடுவோம். அந்த அடிப்படையில பசங்க எப்படி ஃப்ரீயா இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு அந்த பசங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான அந்த சிலபஸை, அது 6ஆவதுல இருந்து 10வது வரைக்கும் தான் அந்த சிலபஸ்லாம் வருது, அதை பசங்க அதுக்கப்புறம் போய் படிக்கிறது கிடையாது. அதனால என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிலபஸை நம்ம அவங்களுக்கு பொறுமையா ஊட்டுறோம். இதன் மூலமாக 10th படிச்சதுக்கு அப்புறம் 11th 12th என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கறத அவங்க செல்ஃப் நாலேஜ் வச்சு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ட்ரைன் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம 11th 12th எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜுக்கு என்ன ஏதுங்கிறதும் அதுவும் நம்மளே எல்லாம் பார்த்து கொடுத்துருவோம். இப்ப எங்களோட கெப்பாசிட்டி ஒரு 70 பேர். இந்த 70 பேரை நாங்க ட்ரைன் பண்ணி நல்லபடியா ஒர்க் பண்ணி எல்லாம் நம்ம சேர்ந்து ஒத்துழைப்பு பண்ணி வழங்கினாலே அட்லீஸ்ட் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆவது நம்ம ஊர்ல இருந்து இன்ஷால்லா நம்ம கொண்டு வந்துடலாம். அப்ப அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது எனக்கு ரொம்ப தேவை. உங்களுடைய பிள்ளை தான் நாங்க எல்லாருமே சேர்ந்தா நின்று ஒர்க் பண்றோங்க. எல்லார் வீட்டு பிள்ளையும் இருக்குது. அப்போ நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நம்ம ஊரை சிறந்த ஊரா இன்ஷால்லா நம்ம கொண்டு வருவோம். அதே மாதிரி நம்ம டிஎஸ்பி சாரை கூப்பிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு ரொம்ப யங்ஸ்டர் சார் டிஎஸ்பியா போயிருக்கிறாங்க. நீ சார் வரும்போது அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க, அதெல்லாம் நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். அப்போ நம்ம ஊர்ல இருந்து பசங்க ஏன் அந்த மாதிரி வரக்கூடாது? எந்த கம்யூனிட்டியா இருக்கட்டும், எந்த முஸ்லீமோ யாருனாலும் இருக்கட்டும், அந்த பசங்களும் மேல நல்ல இடத்துக்கு அவங்க போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த எல்லாத்தையுமே பிளான் பண்ணி செய்யறோம். ஆரம்ப காலத்துல சில பேர் அதுக்கு முடியாதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நாங்க நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம். இனிமேலும் நிகழ்த்தி காட்டுவோம் என்று நான் உறுதிமொழி கூறி இன்னும் பல செட்டப்லாம் நம்ம செய்யறதுக்கு எல்லாமே இருக்கிறோம். அதுக்கும் பொருளாதார உதவி கொடுங்க. இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்த நன்கொடையாளருக்கு நான் மீண்டும் 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 நன்றி சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சிஸ்டர் அறக்கட்டளையின் நோக்கத்தையும் அதன் திட்டத்தையும் பற்றி எடுத்து வைத்த ஹாமித் ரசீன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள அஸ்ஸலாம் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளர் AM ஷாஜஹான் அண்ணன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். சிஸ்டாட் கற்றல் மையத்தினை இளைஞர்களினுடைய பங்களிப்போடு தொடங்கி இன்று தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஹாமித் ரசீன் அவர்களே, கற்றல் மையத்தினுடைய வகுப்பறைகளை திறந்து வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருக்கக்கூடிய ஜமால் முகமது இப்ராஹிம் அவர்களே, நசீர் முகமது அவர்களே, நூருல் சித்திக் அவர்களே, மஹல்லா ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகின்றிருக்கக்கூடிய அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒரு சிறந்த நோக்கத்தோடு, அதிலும் குறிப்பாக இந்த அழைப்பிதழிலே அச்சிடப்பட்டிருப்பது போல அன்பை விதைத்து அறிவடை செய்வோம் என்ற நோக்கத்தோடு நம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை வளமான ஒரு எதிர்காலமாக, சிறந்த வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு எதிர்காலமாக அமைத்துக் கொள்ளும் விதமாக அதனை குறித்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஆலோசித்து இந்த கற்றல் மையத்தை இன்று துவங்கி இருக்கிறார்கள். இதனுடைய நோக்கத்தை குறித்து சகோதரர் சொல்லும் போது, பள்ளியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது கற்றல் மையமாக தற்போது இது இருந்தாலும் கூட வரும் காலங்களில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மாநில அரசும் ஒன்றிய அரசும் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளிலே பங்கேற்று
உயர் அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய வகையிலும் இந்த கற்றல் மையம் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே சொன்னார்கள். பொதுவாக இன்றைய இளைஞர்களிடத்திலே ஏதோ ஒரு பட்டம் படித்தால் போதுமானது என்ற மனநிலையில் தான் இன்று இளைஞர்கள் இன்று உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டம் படிப்பு முடித்தோம், ஏதோ ஒரு வேலை வாய்ப்பினை பெற்றோம் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று பொருளீட்டினோம் என்பதோடு இவர்களுடைய முயற்சி நின்று விடுகிறது. இதற்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பொறியியல் பட்டதாரி. சாதாரண உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொறியியல் பட்ட படிப்பு முடித்தவர்கள் கல்லூரியிலே ஒரு வேலை வாய்ப்பை பெறுவார்கள் அல்லது சென்னை போன்ற மாநகரங்களுக்கு சென்று ஒரு வேலை வாய்ப்பை தேடுவார்கள். ஆனால் அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள் குறித்து ஒரு விழிப்புணர்வு இருந்த காரணத்தினால்தான் அரசு நடத்தக்கூடிய, அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 1 என்ற தேர்வு, அதை எழுதி இன்று அவர்கள் காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளர்கள் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இது போன்ற அரசு நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, இதனால ஒரு ஆள் 2 பேருக்கு அல்ல, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இந்த தமிழகத்திலே கொட்டி கிடக்கிறது. அதுபோல சகோதரர் ரசீன் சொன்னது போலவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அது மத்திய அரசு நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி, அதற்கான ஒரு கோச்சிங், அதுக்கான ஒரு வழிகாட்டுதலே இல்லாத ஒரு நிலை இந்த கிராம பகுதியில் இருக்கிறது. அதையெல்லாம் நீக்கக்கூடிய விதமாக படிக்க வைக்கக்கூடிய காலத்திலே என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, எந்தெந்த தேர்வுகளை எல்லாம் நீங்கள் எழுத முடியும், எந்தெந்த வேலை வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் உருவாக்க முடியும், இது போன்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாக அதிகார மட்டத்தில் இந்த சமுதாயம் அமர முடியும். ஏன்னா ஒரு காலத்திலாம் தெரியும், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யார் அதிகாரத்தில் இருந்தான்னு, ஒடுக்கப்பட்ட மக்களோ, பிற்படுத்தப்பட்ட மக்களோ, பட்டியலின மக்களோ, சிறுபான்மை மக்களோ இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சமீப காலமாக அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. அந்த வகையிலே இன்று துவங்கி இருக்கக்கூடிய இந்த சிஸ்டார்ட் கற்றல் மையம் இந்த கிராம பகுதியிலே சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதன் மூலம் மிகச்சிறந்த உயர் அதிகாரிகளை இந்த பகுதியிலே உருவாக்க முடியும். அதற்கான முன்முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நிறுவனம் தலை தோங்க வேண்டும் என்னுடைய பிரார்த்தனையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அறிவுரை வழங்கி சிறப்புரை ஆற்றிய மரியாதைக்குரிய AM ஷாஜஹான் அவர்களுக்கு சிஸ்டாடின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக கிரசன்ட் மேல்நிலை பள்ளியின் தலைவர் க நசீர் முகமது பிகாம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிஸ்டார்ட் கற்றல் மையத்தை சீரோடும் சிறப்போடும் திறந்து வைத்து இங்கு நமக்கெல்லாம் நல்ல ஒரு கருத்துக்களை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய திருவிடைமருதூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்பு ஆற்றிய அன்பு தம்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அஸ்லாம் பொறியியல் கல்லூரியுடைய தலைவர் எனது இனிய நண்பர் ஜமால் முகமது இப்ராஹிம் அவர்களே, எனக்கு முன்னாலே கருத்துக்களை வழங்கிய அஸ்லாம் பொறியியல் கல்லூரியுடைய தாளாளர் அன்பு நண்பர் AM ஷாஜஹான் அவர்களே, இங்கு இந்த கற்றல் மையத்துடைய நோக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லி தலைமை உரையாற்றி இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்த அன்பு தம்பி ஹமீது ரசீன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உமாயின் கபீர் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து ஓடோடி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இளைஞர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எனக்கு பழைய நினைவுகள் ஒன்று இப்பொழுது வருகிறது. 1985ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். எப்படி ஹமீது ரசீன் அவர்கள் இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து
இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கினாரோ, அதே போல 1985ஆம் ஆண்டு ஆடுதுறையிலே ஏஎம் இக்பால் என்ற ஒரு வழக்கறிஞர், அவர் தினந்தோறும் எங்கு வருவார் என்று சொன்னால், வாழைக்கொள்ளை தெருவில் இருக்கக்கூடிய எஸ்ஐபி அதீஸ் மாமா வீட்டு திண்ணில நாங்கள் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சோம், நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அதில் யார் யார் என்று சொன்னால், நம்ம தம்பி ஜஹாங்கீர், தாகீர், இசைப்பட்டு தாகீர், மறைந்த எனது நண்பர் அப்சல்தீன் மற்றும் நமது ஓனாயனா விட்ட நஜிபுதீன், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், இந்த இளைஞர்களை நாமெல்லாம் இணைந்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற அந்த முனைப்போடு இஸ்லாமிய இளைஞர் முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினோம். அந்த காலகட்டத்திலே அதை ஏன் உருவாக்கினோம் என்று சொன்னால், இன்றைக்கு தம்பி ரசீன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நமது மக்கள்கள் எல்லாம், நமது ஊர் இளைஞர்கள் எல்லாம் எந்த நிலைமைக்கு ஆளாக வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு தான் அன்றைய தினம் நாங்கள் ஆரம்பித்தோம். அதன் பிறகு நாங்கள் பல்வேறு வேலைக்கு சென்றதுக்கு பிறகு, வேலையாக சென்ற பிறகு அந்த பொறுப்புக்கு ரசீனுடைய தந்தை நிஜாமுதீன் அவர்களும், உரக்கடை பஷீர், இது போன்ற இவர்கள் எல்லாம் இணைந்து அதை கொஞ்ச நாள் நாங்கள் அந்த இஸ்லாமிய ஒய்எஃப்ஏ யூத் ஃப்ரண்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு ஒரு பேரை வச்சு நாங்கள் அதை செயல்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் ஒன்று துவக்கும் பொழுது அது சிறப்பாக இருக்கிறது, ஆனால் அது தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதுதான் ஒரு தலையாய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. தம்பி அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி என்பது சாதாரண முயற்சி அல்ல. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு இளைஞர்களிடையே தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்கள், போதைக்கு அடிமை, கஞ்சா, மது போன்ற அத்தனைக்கும் அடிமையாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நம்ம ஊர் இளைஞர்களை எல்லாம் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு இந்த மையத்தை தம்பி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், தம்பிக்கு சில அட்வைஸையும் சொல்ல விரும்புகிறாங்க. அதாவது, நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல விமர்சனங்கள் தான் அதிகம் வரும். இந்த விமர்சனங்களை யாரு ஏத்துக்க விரும்பலையோ அவர்கள் இந்த பொறுப்புக்கே லாய்க்கற்றவர்கள். சகிப்புத்தன்மை என்பது தம்பி அவர்கள் நீங்கள் நிறைய ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பர்சனல் அட்வைஸ். ஏன்னா செய்ய மாட்டாங்க, எதையுமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவர்கள் பேசுகின்ற பேச்சுகள் இருக்கின்றது அல்லவா, நம்மளை எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதையெல்லாம் நீங்கள் கடந்து நீங்கள் இந்த சென்டருக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேரை ஏற்படுத்தி தர வேண்டும். சொல்கின்ற சொன்னார், இந்த தேர்வு ஆணையம் பற்றி தான் சொன்னார். டிஎன்பிசி அதே போன்ற குரூப் தேர்வு, குரூப் 2 இப்போ இடையில முடிஞ்சது. நான் பெருமைக்காக சொல்ல வரல, நான் முஸ்லீம் பொண்ணு தான். அது படிப்புல படிச்சு ஒரு சுமாரா இருந்துட்டு செலவு பண்ண முடியல. அதுக்கு பிறகு அது பிஎஸ்சி அன்னை காலேஜில் படிக்க வச்சு, ஜமால் முகமது காலேஜில் எம்எஸ்சி படிக்க வச்சு, அதற்கு பிறகு தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் போய் அந்த பரீட்சைக்கு தேவையான அத்தனை உதவியும் செஞ்சு இன்னைக்கு அந்த பொண்ணு பணிபுரிகிற இடம் எது என்று சொன்னால், சென்னையில் இருக்கக்கூடிய எழிலகத்திலே வருவாய்த்துறை, பேரிடர் வருவாய்த்துறையிலே அங்கு பணிபுரிகிறது. அது ப்ரொமோஷன்ல அடுத்தது தாசில்தார் ஆக போகுது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, சாருக்கு நிறைய வேலை இருக்கும். நம்ம பிள்ளைங்க படிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு படிச்சிருக்கிறோம், என்ன செய்யணுங்கிற அந்த நோக்கத்தை விட்டுறாங்க. நேரா போய், நான் இதே யாரும் தப்பா சொல்ல நினைக்காதீங்க, கார் ஓட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நம்ம படிச்ச படிப்புக்கு தேவையான அந்த இதை பயன்படுத்தினா தான் நம்ம தாய் தந்தர்கள் செலவு பண்ணது எதுக்காக நம்மளை படிக்க வச்சாங்க, நாம என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியம். உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த தம்பிகள் எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் செய்ய இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு இளைஞர்களும் தயவு செய்து சகிப்புத்தன்மையும் போராமையும் விட்டு விட்டு யாரு என்ன பேசுறாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிடுங்க. இல்லைன்னு சொன்னா பேசுறவங்க பதில் சொல்லத்தான் நமக்கு நேரம் சரியா இருக்கும், இந்த நோக்கம் நிறைவேறாது. ஆகவே தம்பி அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணிபுரியக்கூடிய அதாவது அப்பான் அவர்கள், ரியாஸ், முகமது ஆசிப், ஷஃபீக் ரஹ்மான் போன்ற நண்பர்கள் எல்லாம் இணைந்து இந்த மையத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். கிரசன் மேல்நிலை பள்ளி சார்பாக இந்த மையத்துக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ, ஆசிரியர்கள் தேவையா, ஓய்வு ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் வர சொல்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க ஆர்வத்தில் ஆரம்பிச்சிட்டீங்க, கேட்பாங்க தான். நானே தம்பிட்ட அன்னைக்கு பேசும்போது கேட்டேன், ஏன் தம்பி
இதெல்லாம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு ஃப்ரெஷ் ஹேண்டாக தான் வந்திருக்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்க போனால் இதாக இருக்கேன், என்ன தம்பி பண்ண போறீங்கன்னு கேட்டேன். இல்லை மாமா அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு எங்களது கிறிஸ்டியன் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களும் என்ன உதவி வேண்டுமானாலும் அந்த பள்ளிக்கூடத்து சார்பாகவும் எனது சார்பாகவும் செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த சென்டர் மேன்மேலும் வளர்ந்து பல்லாண்டு காலம் இந்த ஊரிலே எப்படி ஒரு IAS IPS தேவை என்று சொன்னாரோ அதையெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தஞ்சாவூர்ல கூட ஒரு நேஷனல் உணவு பதப்படுத்தும் நிலையம் ஒன்று இருக்குது என்று நீங்க சொல்லிட்டு இருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் யதார்த்தமா போனேன், எங்க MP அழைச்சிட்டு போனாரு. அங்க போய் பார்த்தா வடநாட்டுல இருந்து இருக்கிறவங்க தான் வந்து படிக்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளவு பெரிய சென்டர், ஏர்போர்ட் பக்கத்துல இந்திய உணவு மேலாண்மை நிறுவனம். அதுல பாத்தீங்கன்னா பிடெக் BSc எல்லாமே இருக்குது. ஆனா அன்னைக்கு பார்த்துட்டு நான் கேட்டா இதுக்கெல்லாம் என்ன சார் எலிஜிபிள்? ஒன்றும் இல்லை, +2 முடிச்சுட்டு டேரக்டா இந்த எக்ஸாம் எழுத சொல்லுங்க. இது வந்து 8வது படிச்ச ஒரு நாள் அங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இன்னைக்கு கோடீஸ்வரர் இருக்காரு தஞ்சாவூர்ல. என்ன தெரியுமா, பிஸ்கெட் இருக்குல்ல, குக்கீஸ் பிஸ்கெட், அது தயார் பண்றாரு. ஆகவே கம்ப்ளீட் அந்த இதெல்லாம் தரேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே பெற்றோராகிய நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை +2 முடித்தவுடனே என்ன நோக்கத்தை நீங்கள் அவர்களுக்கு விதைக்கின்றீர்களோ அதுதான் அவர் மனதிலே வரும் என்பதை சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரை ஆற்றிய க. நசீர் முகமது அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக AVM நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அவனியாபுரம் தாளாளர் AVM ஹுமைன் கபீர் அவர்களை அழைக்கிறோம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் சலாதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிஸ்டாட் ஈகையிருவு சமூக மேம்பாட்டு செயல் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் தம்பி ஹாமித் ரசீன் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நமது சமுதாயத்தை பொறுத்தவரையில் டிகிரி முடிச்சோன்னா அடுத்தது நம்ம பறக்க ஒரே இடம் துபாய் தான். அப்படி தம்பி போயிட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் ஊரோட முன்னேற்றத்திற்காக அவர் எடுக்கும் முயற்சிகள் சாதாரண விஷயம் கிடையாது. நாமளும் நினைப்போம் செய்வோம்னு சொல்லிட்டு, ஆனால் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்க ஆள் கிடையாது. அந்த மாதிரி அவர் நண்பர்கள் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த சிஸ்டார் அறக்கட்டளையை மென்மேலும் வளர்க்க உறுதியாக கண்டிப்பாக இருந்து பண்ணிருக்கோம். ஏன்னா ஆரம்பிச்சுட்டு எல்லாம் வெளியூர் போயிடுவாங்க, பல பேர் உள்ளூரில் இருப்பாங்க, நிதி பிரச்சனை வரும். அதெல்லாம் வந்து சரி செய்து மென்மேலும் வளர வேண்டும். ஒன்லி UPS தேர்வு எழுதி IPS IASன்னு சொல்லாமல் மேலும் உடனே டாப்பில் போயிடாதீங்க. நம்ம ஊருக்கு தேவை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் தான். அவர்களை உருவாக்க நாம் முன்னெடுக்க வேண்டும். தம்பி ஹாமித் ரசீன் அவர்களுக்கு என் அறிவுரை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எங்கே போனாலும் நம்ம பற்றாக்குறை மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் தான். இவர்கள் தான் முக்கியமாக நமக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுகிறார்கள். ஆகவே அவர்களை உருவாக்கவும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இயக்கம் மேன்மேலும் வளர எனது ஆதரவை தெரிவித்து உறுதியாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். சிறப்புரை ஆற்றிய AVM ஹுமைன் கபீர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிஸ்டர் அறக்கட்டளையின் கட்டல் மையத்தை திறந்து வைத்த மரியாதைக்குரிய காவல் துணை கண்காணிப்பாளர் திரு ஜாஃபர் சாதிக் BE அவர்களை மாணவர்கள் மத்தியில் மற்றும் மக்கள் மத்தியில் எழுச்சியுரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்ரி சாட்டர்டே வீக்லி பரேடுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு வாரமும் காவலர்களுக்கு அவங்களோட உடற்பயிற்சி
இல்லை பரேட் மாதிரியான ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அதில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக போலீஸில் ஒரு பெரிய டிமாண்டாக இருந்தது கிரிக்கெட் மேட்ச் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதில் நடந்த ஈவெண்ட் மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு. என்னன்னா நானுமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு கிரிக்கெட் விளையாடி அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் போய் பேட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் 6 and 4 அடிச்சுட்டு போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் திரும்பி வந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாருமே வந்து எல்லாமே பேசிட்டாங்க. என்கிட்ட பேசுகிறதுக்கு பாயிண்டே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில அனுபவங்கள், ஒரு சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே பார்த்தது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லணுன்ற நிர்பந்தத்தில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிஸ்டாட் அப்படின்ற ஒரு டியூஷன் சென்டர், லேர்னிங் சென்டர் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியாவே வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். டியூஷன் சென்டர்னால் எல்லாரும் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க, இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறது. பட் அந்த ஒரு இடத்துக்கு என்ன தேவைங்கிறது தான் இருக்குது. அந்த இடத்துக்கு அது புதுசாக அந்த இந்த லொக்காலிட்டிக்கு அந்த விஷயம் வந்து தேவையா அப்படிங்கிற விஷயம்தான் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இங்கே இருக்கிற மாணவர்கள், இங்கே இருக்கிற இளைஞர்கள் அவங்கள வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அந்த ஐடியாவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இதில் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ன்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். வெனஸ்டே வரும். ஸோ அதுதான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னாலும் இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷன் வருது, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே அந்த 7 ரூபா நியூஸ் பேப்பர் வெனஸ்டே வரும். எவ்ரி வீக் வெனஸ்டே வரும். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் வச்சு தான் வந்து நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ன்ற நியூஸ் பேப்பர். அதுக்கப்புறம் காலம் கொஞ்சம் மாறிச்சு. அப்புறம் ஆன்லைன் வந்தது. ஆன்லைனில் நிறைய ஓப்பனிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போது இந்த டிஜிட்டல் எராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோட் ஆகிருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா உங்களுக்கு தேவையான ஒரு ஒர்க் ப்ரொஃபைலோட பேர் போட்டு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு போட்டு செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து அவ்வளோ லிங்க்ஸ் இருக்கும். நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, எது உண்மை எது பொய், எதில் போய் சேரலாம், என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபில்டர் பண்ண கற்றுக்கோங்க. உண்மையான விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், உண்மையான வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. நிறைய ஃபீல்டில் நிறைய எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் சைடும் சரி, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸும் சரி. ஸோ அவங்க எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் என்னங்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷர் இருக்கணும் நமக்கு. அதுக்கு வந்து இங்கே நிறைய மிக்ஸ்டு ஆடியன்ஸ் இருக்கீங்க, ஏஜ் குரூப்பும் வந்து கலந்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறாங்க. பெற்றோர்களும் இருக்கீங்க, மாணவர்களும் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் ஆகுங்க, வெளியே வந்து வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க. ஆவணியாபுரம், ஆடுதுறைங்கிற ஒரு சின்ன ஒரு இதுலேயே நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கக்கூடாது. எனக்குமே வந்து இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் நிறைய ப்ரெஷர் இருந்தது. சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிடணும், சவுதியில் போய் செட்டில் ஆகிட்டோன்னு எனக்கு வந்து வெளிநாட்டில் போய் நானுமே சும்மா டூர் மாதிரி போய் இருந்துட்டு தான் வந்தேன். ஒரு 1 month இருந்துட்டு வந்தேன். வீட்டில் இருந்து செட்டில் ஆகிடு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் எனக்கு ஒத்து வரல. சொந்த ஊரில் சொந்த கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறதை விட பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். சொந்த ஊரில் இருக்கிற சுகம் வந்து எங்கே போனாலுமே கிடைக்காது. ஸோ அதுதான் ஒரு மெயின் இது. எனக்குமே அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. நீங்களும் இன்ஜினியரிங்கோ இல்லை என்ன டிகிரி முடித்தாலுமே அடுத்த சேஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஃபாரின் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விசா வாங்குங்க, இல்லை டூரிஸ்ட் விசா வாங்குங்க, அங்கே போயிட்டு விசா மாற்றிக்கோங்க, பிஆராக மாற்றுங்க, அது இதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் இருக்கும். ஃபாரின் போகிறது அந்த எல்லா இதுவுமே மேக்ஸிமம் 5 வருஷம். அதுக்கப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ஃபேமிலி பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சொந்த ஊருக்கு எப்படா போவோன்ற ஏக்கம் இருக்கும், லீவ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து லாங் டேர்மாக பிளான் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து பெற்றோர்களுக்கு என்ன சொல்லணும்னா, உங்களோட பசங்களை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. உடனே வேலைக்கு போங்க. உடனே ஒரு ஒரு அந்த படத்தில் வர மாதிரி திடீர்னு பணக்காரன் ஆகிடு, அண்ணாமலை படத்தில் வர மாதிரி, சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி வந்து யாருமே வந்து ஒரே நாளில் ஒரே பாட்டிலெல்லாம் பணக்காரன் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் ஃபாரின் போனால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபாரின் போகிறோம்னா ஏன்னா இங்கே விட நம்மளுக்கு வந்து செய்கிற வேலையை விட அங்கே அந்த சேம் ஒர்க் பண்ணால் அதுக்கான ஊதியம் வந்து அதிகமாக வருதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஸோ நீங்கள் உங்களோட பசங்களுக்கு இடம் கொடுங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன கற்றுக்கணுங்கிறத கேளுங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எந்த துறை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. பேசி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஃபீல்டாக வேணால் இருக்கலாம். உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பையன் வந்து ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லுவான். நான் வந்து டைரக்டர் ஆகணும், இல்லை வேறு என்ன ஏதாச்சும் கலைத்துறையில் சாதிக்கணும்னா உடனே நம்ம அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டு போடுறது, இது பண்ணக்கூடாது, இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட கனவு என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஒரு பாதையை காட்டினீங்கனாலே போதும். உங்களோட பசங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களோட அந்த அவங்க சொல்கிறப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஒரு பேக்கப் கொடுத்து முதுகு தட்டி கொடுக்குறீங்கன்ற ஒரு சின்ன அந்த உங்களோட நம்பிக்கை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் சைடில், அந்த பெற்றோர்கள் ரிலேட்டிவ் சைடில் இருக்கணும். நானுமே வந்து எக்ஸாமுக்கு சேர்ந்த உடனேலாம் கிளியர் பண்ணிடல. அந்த பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது ஃபேமிலியில். எங்களோட அப்பா சைட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி சந்தை இருக்கும், சனிக்கிழமை சந்தை. ஸோ அதில் வந்து எங்கள் தாத்தா வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்புறம் எங்கள் அப்பா வந்து டெக்னீஷியனாக இருந்தார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். ஸோ அப்படி தான் வந்து படிப்படியாக வந்தது. ஸோ திடீர்னு ஒரு பெருசாக ஒரு மாற்றம் நடந்துச்சு, ஒரு அதிசயம், மேஜிக் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. இந்த எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி நான் படிக்க ஆரம்பித்து டெல்லியில் போய் 5 வருஷம் இருந்தேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து 3 தடவை தோல்வி அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு தோய்வு இருந்தது. 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போனாலுமே என்ன 5 வருஷம் ஆகிடுச்சுன்னு வேலைக்கு போகலையா அப்படின்லாம் கேள்வி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி குரூப் 1 எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதுனது அது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட பக்கபலம் இருக்குன்னா வந்து அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து வரும். அது வந்து கண்டிப்பாக மேஜிக்கோ இந்த ஃப்ளூக்கில் வந்ததெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் அதுக்கான அவுட்புட் வந்து இருக்கும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து நீங்கள் எல்லாருமே அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான வழியில் போகிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறக்கூடாது. சும்மா ஒரு வருஷம் வந்து நான் எல்லாரும் சொல்கிறாங்க ஐஏஎஸ் ஆகிரு, ஐபிஎஸ் ஆகிருன்னா அதனால் நான் சும்மா போனேன். ஒரு வருஷம் வெளியே சொல்லிக்கலாம் நான் ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு. பட் உங்களை அட்லீஸ்ட் அண்ட் அன்டில் உங்கள் மனசில் அது ஸ்ட்ராங்காக பதியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா வெளியே சொல்கிறாங்களேன்னு வேணா பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று, கவர்மெண்ட் ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அந்த ஃபீல்டுக்கு வர வரைக்கும் வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், காசு இருந்தால் பிடிக்கிப்பாங்க, நல்லவரெல்லாம் படிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்குது. ஸோ உன்னோட படிப்பை மட்டும் இருந்து படிச்சுக்க முடியாது. ஸோ அதே தான், அந்த மாதிரி வந்து ஒரு அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு உத்வேகம், ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். பட் ஆனால் அந்த ஒன்ஸ் நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்துடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அதிகாரமாக தெரியக்கூடாது. அந்த விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்க விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, ஐபிஎஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அது அதிகாரமாக தெரியக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து ஒரு பொறுப்பாக தான் தெரியணும். நம்ம வெளியே இருந்து அந்த இடத்துக்கு வர வரைக்கும் அது அதிகாரமாக தெரியலாம். அது ஒரு நம்மளோட ஊக்கத்துக்காக, நம்ம பர்சனல் மோட்டிவேஷனுக்காக நம்ம அதிகாரம் நினச்சிக்கலாம். பட் அந்த பொசிஷனுக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு அதிகாரம் இல்லை, பொறுப்புங்கிறது தெரியும். ஒரு டிஎஸ்பி, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, இல்லை ஒரு டெப்டி கலெக்டர் இருக்காங்க, கலெக்டர் இருக்காங்கன்னா அவங்களோட சீட்டுக்கான பொறுப்பு
அந்த பொறுப்புக்கு தான் வந்து எல்லாருக்கும் மரியாதை. அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அதை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்றதுல தான் வந்து உங்களோட தனித்துவம் இருக்குது. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சது வந்து எல்லாருமே அதிகாரம் அதிகாரம் அதிகாரம்னு அந்த வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன், அது அதிகாரம் கிடையாது, அது பொறுப்பு. ஸோ அது வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருக்கும் பண்ணும்போது எல்லாருக்கும் உங்களோட அந்த ஒரு கையெழுத்து எவ்வளோ விஷயத்த எத்தனை பேரோட ஒரு விஷயத்த கட்டுதில் கொண்டு வரும், எவ்வளோ பேரோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்பட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அது சொன்ன மாதிரி சல்யூட்லாம் அடித்தாங்க பார்க்கணும், சல்யூட்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜீப் போகும்போது யாருன்னே தெரியாதவரு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு நின்று வேட்டியை இறக்கி விட்டுட்டு அவர் பேசுவார், இந்த பெட்டிஷன் நான் கொடுத்துருந்தேன் நீங்கள் முடிச்சு விட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஒரு சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து இப்படியெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்ற உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெறி தான் உங்களை கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போகும். அண்ட் மற்றபடி இந்த ஈவெண்ட் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. கிளாஸ் ரூம்ஸ்லாம் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. கண்டினியூ பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து பெரிய சேலஞ்சு. ஸோ அது வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு நல்ல இது பேஸ் போட்டுட்டிங்கன்னா இது வந்து யாருக்கு தெரியும், நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற விஷயத்த நம்புங்க. சொன்ன மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கும், நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்கும், எல்லாமே சரி, எல்லாம் எடுத்துக்கோங்க. பட் உங்களுக்குன்ற ஒரு மோட்டிவ் இருக்கும், அதை வந்து மாற்றிக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த பொறுப்பில் இருக்கிறப்போ வர சேலஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூசு மாதிரி இருக்கும். அது நான் வந்து படிக்கிற ஸ்டேஜ்லேயே இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்பே நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டேன், இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒரு சிலருக்கு போலீஸில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சைடுமே நிற்கவே முடியாது. கண்டிப்பாக வந்து போலீஸில் மட்டும் அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். பட் போலீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பெட்டிஷன்ஸ் எல்லாம் இப்போ ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை வந்து ஒரு முன்விரோதத்தில் வெட்டிடுறான். ஸோ நம்ம எப்படி ரெண்டு பக்கம் பேரும் நிற்க முடியும்? ஆனால் நியாயம் இல்லாத ஒரு முடிவாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நியாயம் இல்லாத தரப்புக்கு நம்ம வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து அதுதான் சட்டம். அதுக்கு தான் போலீஸ் இருக்குது, காவல்துறை இருக்குது. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு நாங்கள் கெட்டவங்களாக தான் தெரியும். ஸோ அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ எல்லா ஃபீல்டுக்கும் எல்லா துறைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது, நெகட்டிவ் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லது பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அதுதான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரும்போது சும்மா கேட்பேன், போலீஸ் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா உடனே அவங்க லத்தி எடுத்து அடிப்பாங்க, திருடனை பிடிப்பாங்க. இந்த பதில் தான் வந்து மேக்ஸிமம் சொல்லுவாங்க. பட் ஆனால் போலீஸ்க்கு நிறைய நல்ல வேலை இருக்கும். பெரியவங்களை கேட்டாலே நிறைய பேர் தெரியாது. போலீஸ்க்கு வந்து கைது பண்ணுறது, வழக்கு போடுறது போக போலீஸ்க்கு எவ்வளோ வேலை இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. சமீபத்தில் ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இருந்தது. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ போலீஸ் வந்து இந்த போதைப் பொருளை வந்து ஒழிக்கிறதுக்காகவும் விழிப்புணர்வு தரதுக்காகவும் அவ்வளோ மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் புதுமையாக அவ்வளோ அவங்களோட கெப்பாசிட்டிக்கு மீறி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய அவேர்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் டிலேக்கு மன்னிக்கவும். இன்றைக்கி சாட்டர்டேன்றனால எனக்கு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு வர மாதிரி இருந்தது. 10 மணிக்கு கமிட் பண்ணியிருந்தேன், 11 மணிக்கு தான் என்னால் வர முடிஞ்சது. அண்ட் மறுபடியும் சிஸ்டாட் அந்த டீமுக்கும் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுற பெரியவர்கள், இங்கே இருக்கிற பெற்றோர்கள், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
பள்ளிவாசல் கீழத்தெரு அவனியாபுரம் ஏஜே சஹாபுதி அவர்களின் சார்பாக அவர்களது மகன் நபீல் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டது. அடுத்ததாக அவனியாபுரம் புது தெரு அல்குல் ஜமான் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஹைஸ்கூல் திரு அவனியாபுரம் எஸ் ஷாஜஹான் அவர்களின் சார்பாக மரியாதைக்குரிய ஜஹபர் அலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இது அல்லாமல் நிறைய நண்பர்களும் தோழர்களும் கொடையளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்ததாக சிஸ்டர் நிறுவன தலைவர் ஹாமித் ரசீப் அவர்கள் எப்டிக் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் பெருந்தேவனூர் பிளாக் திரு ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். அடுத்ததாக சிஸ்டர் துணை தலைவர் அகமது அஃபான் அவர்கள் அண்ணன் நஜீர் முகமது அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். அடுத்ததாக சிஸ்டர் செயலாளர் முகமது ரிஃபாய் அவர்கள் அண்ணன் ஜமால் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். அடுத்ததாக சிஸ்டர் கோஆர்டினேட்டர் அர்சத் நசீர் அவர்கள் ஏஎம் ஷாஜஹான் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். அடுத்ததாக சிஸ்டர் கோஆர்டினேட்டர் ஜாசிம் என்கிற ஜெயினுல்தீன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் நூரில் அண்ணனுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். அடுத்ததாக சிஸ்டர் கோஆர்டினேட்டர் ரிஃபாஸ் கமீல் அவர்கள் நமதூர் நாட்டாமை கஜினி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். அடுத்ததாக சிஸ்டர் கோஆர்டினேட்டர் ரினோஸ் அவர்கள் ஏவிஎம் பிரைமரி அண்ட் நர்சரி பள்ளி தாளாளர் உமைத் கபீர் அண்ணனுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். அடுத்ததாக
சிஸ்டாட் கோஆர்டினேட்டர் இர்ஃபான் அவர்கள் பிரசன்ட் ஸ்கூல் தாளாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். அடுத்ததாக இறுதியாக நன்றி உரையாற்றுவதற்காக நியாஸ் அகமது அவர்களை அழைக்கிறோம். இங்கு கூடியுள்ள நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாட்டிய முகமது அஸ்பார் அவர்களுக்கும் வரவேற்புரை தந்த சிஸ்டாட் துணைத் தலைவர் அகமது அஃபான் அவர்களுக்கும் தலைமை உரை தந்த சிஸ்டாட் நிறுவன தலைவர் நியா ஆமித் ரசீன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்த சிஸ்டாட் செயலாளர் முகமது ரிபாய் அவர்களுக்கும் சிஸ்டாட் துணை செயலாளர் முகமது ஆசிப் அவர்களுக்கும் சிஸ்டாட் பொருளாளர் ஷஃபீக் ரஹ்மான் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அவனியாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் முகமது நூருல் சித்திக் அவர்களுக்கும் ஆழ்துறை பேரூராட்சி மன்ற தலைவர் மாகா ஸ்டாலின் அவர்களுக்கும் அசலாம் பொறியியல் and தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் மற்றும் ரைசிட்டி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் MJA ஜமால் முகமது இப்ராஹிம் அவர்களும் சிங்கப்பூர் LNT CPIS டாக்டர் S முகமது ரபீக் அவர்களுக்கும் அஸ்லாம் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தாளாளர் மற்றும் செயலாளர் AM ஷாஜகான் அவர்களுக்கும் மூலங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் ஏமாவதி அவர்களுக்கும் அவனியாபுரம் கிரசன்ட் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் ஆஜி முகமது அவர்களுக்கும் அவனியாபுரம் கிரசன்ட் மேல்நிலைப்பள்ளி தலைவர் நசீர் முகமது அவர்களுக்கும் அவனியாபுரம் AVM நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி தாளாளர் AVM உமாயின் கபீர் அவர்களுக்கும் ஆழ்துறை வெற்றி மருத்துவமனை மருத்துவர் அரவிந்த் விமல் அவர்களுக்கும் அவனியாபுரம் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நாட்டாமை கஜினி முகமது அவர்களுக்கும் ஆழ்துறை ஜாமியா மஸ்ஜித் நாட்டாமை TEUM சித்திக் அகமது அவர்களுக்கும் இந்த கற்றல் மையத்தை திறந்து வைத்த திரு டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் திருடைமருதூர் பிளாக் திரு ஜாஃபர் சித்திக் BE அவர்களுக்கும் மற்றும் இன்று கலந்து கொண்ட நன்கொடையாளர்கள் பொதுமக்கள் மற்றும் தோழர்கள் அது மட்டும் இல்லாமல் ஊர் பெரியவர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் சிஸ்டாட் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.